ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான டிஷ்ஷுங்க. இது சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நாங்கள் 2 கிலோ தக்காளி எடுத்துருக்கோங்க. நல்லா ஊறுகாய் தக்காளின்னு சொல்லி கேளுங்க. கடைசி தக்காளின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்தையில எல்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து 2 கிலோ எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 100 கிராம், தோல் உரிக்காதது, உதுத்து மட்டும் விட்டுக்கோங்க. புளி வந்து ஒரு 100 கிராம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுக்கோங்க. புளியும் அதே அளவு 100 கிராம் தாங்க. புளியில் இருக்க வந்து சக்கையெல்லாம் புளியில் இருக்க சக்கை தாங்க தேவைப்படும். இந்த கொட்டை மற்ற வேஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புளி உரப்பா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது. புளியும் அந்த பூண்டு கூடவே போட்டு ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துக்கணும். புளியில் வந்து அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் சுத்தமாக நீக்கிடுங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சவுண்டு அதிகமாக மிக்ஸி ரிப்பேர் ஆயிரும். அதனால் நீங்கள் கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த தக்காளியை வந்து அது கூடவே போட்டுக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபில் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி நீங்கள் தக்காளியை அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைப்படணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் நாக்குக்கு வந்து அந்த தக்காளி டேஸ்ட்டு படையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கிண்டையில் தக்காளி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் வந்து நீங்கள் இதை வலிச்சு வச்சுக்கோங்க. வலிச்சு வச்சுட்டு இதில் வந்து மிளகா பொடி வந்து நாங்கள் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து மிளகா பொடி தேவையில்ல, எனக்கு வந்து நேச்சுரலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கூடயே நீங்கள் அரைச்சிக்கோங்க வரமிளகாயை. 50 கிராம் பேக்கெட் நாங்கள் எடுத்திருக்கோம் வரமிளகா. மிளகாயை வந்து இதில் வரமிளகாய் தூளை வந்து இதிலேயே போட்டு கிண்டிக்கோங்க. அடுத்து அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணோம். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம அந்த ஊறுகாய்க்காண்டியே ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஆல்ரெடி எல்லார் வீட்லேயும் இருந்திருக்கும். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3ம் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த பவுட்ரு வந்து 1½ ஸ்பூனு. அடுத்து அதை போட்டதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சுத்தமாக நல்லா வலித்து சேர்த்துக்கோங்க. வலித்து சேர்த்ததுக்கப்புறம் 1½ ஸ்பூன் வந்து நாங்கள் உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு சிலர் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு ரொம்ப நல்லதுங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா கொதியணுங்க. நல்லா கொதிய விடுங்க. கொதியும் போது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து மூடி போட்டு கொதிய விடுங்க. நல்லா அந்த எண்ணெய் பதம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நீங்கள் கொதிய விடணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். எண்ணெய் பதம் வந்து பிரிகிற அளவுக்கு நீங்கள் கிண்டிக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பதம் பிரிஞ்சு வந்த அளவுக்கு நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இது வந்து கெட்டு போகாது. புளி ஊற்றிருக்கனால கெட்டு போகாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.